எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி, கும்பராசி ரெண்டுமே சனியுடைய ராசி. தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான், அவரை சார்ந்த ராசி தான் இந்த மகர ராசி. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம், அதாவது கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக அவ்வளவு கஷ்டத்திலிருந்து மீண்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி, மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் 7.5 முடிஞ்சது. அது ஒரு விஷயத்தில் பரவாயில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரமாக இருக்கிறாரு. அந்த வக்ரம் அடைஞ்ச காலம் மகர ராசிக்காரங்களுக்கு சில மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, தொழில் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அதாவது வருமான தாமதமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இப்போ கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்க்கும்போது சுக்கிரனும், அதாவது சுக்கிரனும் சனி பகவானும் நண்பர்கள், நட்பு கிரகம். எப்பயுமே சுக்கிரன் வீட்டில் சனி போய் உக்காந்தாலும், சனி வீட்டில் சுக்கிரன் வந்து உக்காந்தாலும் அவர் நட்பாக தான் உட்காருவார். அதனால மகர ராசிக்கு சுக்கிர பகவான் நட்பு கிரகம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மொத்தத்தில் இந்த மகர ராசி பார்த்தீங்க அப்படின்னா சரம் ராசி. சரம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 2, 7 குடைவன் மாரகாதிபதி. அப்போ 2 குடைவன் உங்களுக்கு யாரு? கும்பராசி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7 குடைவன் யாரு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடகராசி. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு சனி சந்திரன். அப்போ சனி திசையோ சந்திரன் திசையோ, அது திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுன்னா அந்த திசா புத்தியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது உங்களுக்கு மாரக திசை. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனி திசை நடக்கும்போதோ சந்திரன் திசை நடக்கும்போதோ தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. கொஞ்சம் குடும்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, காசு பணத்துக்கு நஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருக்கும். சரிங்களா? அதனால உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சனி திசை சந்திர திசை வரும்போது மட்டும் மேக்சிமம் எதை செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசி, மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எண்ணம் எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும். சாதிக்கணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே வரணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லா கண்ணியமாக வாழணும், குறிப்பாக சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு நிறையா, அதாவது மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருப்பீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலையும் சரி, நான் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 95% பேர் பாருங்க மகர ராசியில பிறந்தவங்க ஒன்று பூர்வீக இடம் மாறினவங்க நல்லா இருக்கிறாங்க, 2வது ஊரு மாறினவங்க நல்லா இருக்கிறாங்க. மகர ராசிக்கு இடம் பயிற்சி ஆனவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருப்பாங்க. இடம் மாறாதவங்களுக்கு மாத்திக்க சொல்றேன். ஏன்னா மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இல்லைங்க நான் பிறந்த ஊர்ல இருக்கிறேன், பூர்வீக வீட்டில் தான் நான் இருக்கிறேன், இன்னுமே நான் அதே ஊர்ல தான் இருக்கிறேன்னா கண்டிப்பா மாடு கறக்க போன கொடைக்கு கரெக்டாக போயிடும். இடம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே, அதாவது அதிபதி யாருன்னா சனி தான். சனி பகவான் நமக்கு எடுத்து கும்பிட முடியாது. ஏன்னா சனி பகவான் சனி பிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம திருநள்ளாறு போகிறோம். மற்ற டைமில் நம்ம போகிறதுக்கு அது விரும்புறது இல்லை, இல்லைங்களா? இப்போ ஒரு முருகன் கோயில் இருக்கிறாருன்னா நம்ம நினைச்சா டக்குன்னு போயிட்டு வரோம். அது மாதிரின்றது எந்த கோயிலுக்கு வேணாலும் நம்ம டக்குன்னு போகிறோம். ஆனால் திருநள்ளாருக்கும் காலாஸ்திரி இது 2 மட்டும் பாருங்க தேய்பிர கிரகம். நம்ம நினைச்ச உடனே டக்குன்னு போகக்கூடாது, போகவும் கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ சனி பகவான் யார் ராசிக்கு அதிபதி சனி தானே. அப்போ சனியை நான் வச்சு கும்பிடலாமான்னா சனியை வச்சு நம்ம கும்பிடக்கூடாது.
அப்போ அதாவது மகர ராசிக்காரங்க கேட்குற கேள்வி என்னன்னா, அப்போ சனி வச்சு நான் கும்பிடக்கூடாது, அப்போ யார் ராசிக்கு எந்த கடவுள் வச்சு கும்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத கேள்வி அந்த இடத்துல வந்துடுது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 100% ஸ்ரீ ராஜகாளி அம்மன், அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தேத்துப்பட்டியில் இருக்கு, அவரும் வழிபடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தேத்துப்பட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா, நிச்சயம் சொல்றேன் உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். நம்மளை படைச்சவன் பிரம்மன், நம்ம தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடியவரும் பிரம்மன் தான். ஆனா உங்க ராசிக்கு அதாவது ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தேத்துப்பட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா, கண்டிப்பா சொல்றேன், குழந்தை வரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பாரு, திருமணம் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு. நிறைய நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டுங்க, நிறைய மாப்பிள்ளை என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. என் நேரம் என்னமோ நான் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிச்சயமா உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த 25 நாள் சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு, அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், அப்படியே நேர்காணல் இருக்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரன் உங்க ராசியை 7ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப இது எதுக்கு பெனிஃபிட்னு பார்த்தா, 7ஆம் இடம்னா கலஸ்திர ஸ்தானம், அதாவது திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப என்ன நல்ல பெனிஃபிட்டா இருக்குன்னா, இந்த 25 நாள் பார்த்தா திருமணத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட அதாவது எனக்கு முதல் தாரம் கல்யாணம் பண்ணணுங்க, அது டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது இப்போ இல்லை, நான் 2வது கல்யாணம் பண்ணலாம் நான் முயற்சி பண்ணுறேன், இதனால நான் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தேன் எனக்கு ஆகலை, எனக்கு ஆகுமா அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஜாதகம் மட்டும் குரு பார்வை நல்லா இருந்து தோஷத்தினால தடைப்படலை அப்படின்னா நிச்சயமாக இந்த 25 நாள் உங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. அப்படியே நேர்காணல் நிற்கிறார். உங்கள் ராசிக்கு 7 சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு. 7ஆம் இடம்னு சொல்கிறது அதாவது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, நான் விரும்பிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேன், என்ன ஒரு பையன் விரும்புகிறேன், எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, இல்லை வேற கேஸ்ட்டாக இருக்குது செட் ஆகுமா, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யார் வகையில் தடை வருது, அந்த தடையெல்லாம் அதாவது நமக்கு நிவர்த்தியாகி திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா திருமண யோகம் அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி 29 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாதம் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பார்த்தா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதி வரைக்கும். அப்படி சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு காலமும், 2வது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 முடிஞ்ச காலமும், சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசிக்கு உட்கார்ந்து சுக்கிரன் குறிப்பு உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கறதுனால திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாசம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கிறாரு. முழுக்க முழுக்க திருமணம் யோகம் சூப்பரா இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, அதாவது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்றீங்களா, போயிட்டு ஆரம்பிங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது போல பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க, இப்பெல்லாம் போலாமான்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு அந்த 7.5 சனி முடிஞ்சதோ அதுக்கு மேல நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு காரியம் பண்ண வேண்டாம். நான் லோன் போட்டு இந்த காரியம் செய்யலான் இருக்கிறேன், ஒரு இடத்த வித்து நான் இதை சாதிக்கலான் இருக்கிறேன், பொதுவா இந்த காரியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன், இதெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தா கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம். இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா செயல்பட்டீங்களா நிச்சயமா உங்களுக்கு இந்த 25 நாள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20 இருந்து அதாவது செப்டம்பர் மாதம் இன்னைக்கு 14 தேதி வரைக்கும் இந்த 25 நாளுமே உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். சரிங்களா? ஆனா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா ராசி ஒண்ணுதான், நட்சத்திரம் வெவ்வேறு இல்லைங்களா? அதனால எல்லாருக்குமே நம்ம ஒரே மாதிரியே நடக்க நம்ம சொல்ல முடியாது. அதனால உங்க ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்றீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க, மேற்கொண்டு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. இந்த 25 நாள் நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? மொத்தத்துல மகர ராசிக்கு இந்த உடைய சுக்கிர பயிற்சி
திருமணத்துக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.